வணக்கம். ஏசி தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ஈரான் உச்ச தலைவர் அலி ஹமேனியின் மனைவியும் உயிரிழந்தார். போரில் புதிய திருப்பம், ஈரானுக்காய் களமிறங்கும் சீனா. ஈரான் தாக்குதல் எதிரொலி, மிக பெரும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை மூடிய நாடு. தொடரும் போர் பதற்றம், மத்திய கிழக்குக்கான 57 விமான சேவைகள் ரத்து. ஆஸ்திரேலிய ராணுவ தளம் மீது ஈரான் அதிரடியாக தாக்குதல். அமெரிக்கா இனி பிரித்தானியாவை சார்ந்திருக்காது, டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான எச்சரிக்கை. பிரேத அறையில் யுவதியின் சடலத்துக்கு பாலியல் இழுக்கு, மலை நாடொன்றில் சம்பவம். தொடர்பென விரிவான செய்திகள். ஈரானின் உச்ச தலைவர் அலி ஹமேனியின் மனைவி மன்சௌரே கோஜஸ்தே பாகர்சாதேவும் வயது 78 கொல்லப்பட்டதாக ஈரான் அரசு தொலைக்காட்சி உறுதிப்படுத்தியுள்ளது. குறிப்பாக சனிக்கிழமை நடந்த தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா ஹமேனி மற்றும் அவரின் மகள், மருமகன், பேரக்குழந்தை ஆகியோர் கொல்லப்பட்ட நிலையில் ஹமேனியின் மனைவியும் படுகாயமடைந்தார். இந்நிலையில் அவரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி உள்ளிட்ட பலர் கொல்லப்பட்ட நிலையில் மத்திய கிழக்கில் தாக்குதல்கள் உக்கிரமடைந்துள்ளன. தமது தலைவர் கொல்லப்பட்டமைக்கு பழிவாங்க நடவடிக்கையாக மத்திய கிழக்குடைய நாடுகள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை இடைவிடாமல் மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் ஈரானின் இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் தாம் முழுமையான ஆதரவை வழங்குவதாக சீனா அறிவித்துள்ளது. ஈரானிய வெளிவிவகார அமைச்சருடனான உயர்மட்ட பேச்சுவார்த்தையின் போது சீன வெளிவிவகார அமைச்சர் இதை தெரிவித்துள்ளதாக சீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் தொடர்ச்சியான தாக்குதல்களை அடுத்து பாதுகாப்பு காரணங்களை முன்னிறுத்தி தன்னுடைய ராஸ்தானா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை சவுதி அரேபியா திங்கட்கிழமை மூடியுள்ளது. 2 ட்ரோன்கள் சுத்திகரிப்பு மற்றும் குறிப்பாக இடைமறிக்கப்பட்டதை தொடர்ந்து அரசு எண்ணெய் நிறுவனமான சவுதி அரம்கோ அதன் ஒரு நாளைக்கு 5,50,000 பீப்பாய்கள் கொண்ட ராஸ்தானுரா சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாடுகளை நிறுத்தியுள்ளது. முன்னெச்சரிக்கையாக சில சுத்திகரிப்பலகள் மூடப்பட்டுள்ளன. ஆனால் எரிபொருள் மற்றும் பெட்ரோலிய பொருட்களின் உள்நாட்டு விநியோகம் பாதிக்கப்படவில்லை என சவுதி அரேபிய அரசு செய்தி நிறுவனமான SPA ஒரு எரிசக்தி அமைச்சக அதிகாரியை மேற்கோள் காட்டி தெரிவித்தது. சவுதி அரேபியாவின் இந்த நடவடிக்கை உலகளாவிய எண்ணெய் விலைகளை உயர்த்தக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு இன்றைய தினம் பயணம் மேற்கொள்ளவிருந்த பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணிக்கிருந்த 57 விமான சேவைகள் இன்றைய தினம் ரத்து செய்யப்பட்டன. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாட்டில் இருந்து வெளியேற இருந்த 28 விமான பயணங்களும் நாட்டுக்குள் வருகை தர இருந்த 29 விமான பயணங்களும் இன்று ரத்து செய்யப்பட்டன. இதேவேளை நாளைய தினத்திலும் 4 விமானங்களும் நாளைய தினம் ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிய வருகிறது. மத்திய கிழக்குக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் விமானங்கள், அதேபோல் அந்த பிராந்தியத்தினூடாக ஏனைய இடங்களுக்கு பயணிக்கும் விமானங்கள் தொடர்ந்து தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகமும் பிரதான நிறைவேற்று அதிகாரியுமான கேப்டன் தமிந்த ரம்புக்வெல தெரிவித்தார். ஐக்கிய அரபு ராச்சியத்தில் உள்ள ஆஸ்திரேலிய ராணுவ தளம் ஈரானின் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மோதலின் முதல் இரவில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள ஆஸ்திரேலிய ராணுவ தளத்தை ஈரானிய ட்ரோன்கள் தாக்கியதாக ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் உறுதிப்படுத்தினார். எனினும் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்றும் ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டினார். துபாய் அருகே ஆஸ்திரேலியாவின் மத்திய கிழக்கு நடவடிக்கைகளுக்காக தளவாட மையமாக இருக்கும் அல்மின்ஹார் விமான தளத்தை ட்ரோன்கள் தாக்கியதாக மால்லஸ் தெரிவித்தார். மத்திய கிழக்கில் பிப்ரவரி மார்ச் காலப்பகுதியில் ஏற்பட்ட ராணுவ பதற்றத்தின் போது பல முக்கிய விமானப்படை மற்றும் கடற்படை தளங்கள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் ஈரானால் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கில் இடம்பெறும் போரை முன்னெடுக்க அமெரிக்கா இனி பிரித்தானியாவை சார்ந்திருக்காது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா முன்னெடுத்து வரும் போருக்கு ஆதரவு வழங்க மறுத்தமைக்காக பிரித்தானிய பிரதமர் ஸ்டாவரை கடுமையாக விமர்சித்துள்ளார். இதனால் அமெரிக்கா பிரித்தானிய இடையிலான சிறப்புறவு பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர் உதவியாக இருக்கவில்லை. பிரித்தானியாவில் இருந்து இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா இடையிலான உறவுகள் கணிசமாக மாறியுள்ளன. இது முற்றிலும் மாறுபட்ட உலகம். உங்கள் நாட்டுடன் முன்பிருந்த உறவிலிருந்து இது மிகவும் வேறுபட்டது. ஒரு காலத்தில் மிகவும் உறுதியான கூட்டணியாக இருந்த இந்த உறவு இவ்வளவு அழுத்தத்தை சந்தித்திருக்கும் என்று நினைக்கவில்லை என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
இஸ்ரேலிய எல்லை கிராமங்கள் மீதான தாக்குதலை தடுக்கும் வகையில் லெபனானில் மேலதிக மூலோபாய இடங்களை நோக்கி முன்னேறி அவற்றை கைப்பற்ற இஸ்ரேலிய ராணுவத்திற்கு தானும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகவும் அனுமதி வழங்கியுள்ளதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் ஹிஸ்புல்லா இலக்குகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்ட காட்ஸ் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதற்காக அந்த அமைப்பு பாரிய விலையை கொடுத்துள்ளதாகவும் அது தொடரும் என்றும் கூறியுள்ளார். நாட்டின் வடக்கெல்லை பகுதியில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதாகவும் கலிலி பகுதி குடியிருப்பாளர்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு குறித்த வாக்குறுதியை இஸ்ரேல் நிறைவேற்றும் என்றும் அவர் தெரிவித்தார். இஸ்ரேலும் அமெரிக்காவும் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக போருக்கு சென்ற பின்னர் இஸ்ரேல் மீதான தாக்குதலில் ஹிஸ்புல்லா ஈரானுடன் இணைந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கின் 14 நாடுகளில் உள்ள அமெரிக்க பிரஜைகளை உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அறிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் முன்னெடுத்துள்ள நிலையில் நிலவும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பஹ்ரைன், எகிப்து, ஈரான், ஈராக், இஸ்ரேல், ஜோர்தான், குவைத், லெபனான், ஓமான், கட்டார், சவுதி அரேபியா, சிரியா, ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க பிரஜைகள் இவ்வாறு வெளியேறுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது 2 ஆளில்லா வானூர்திகள் தாக்கியுள்ளன. இதன் விளைவாக சிறு அளவில் தீப்பரவல் ஏற்பட்டதோடு கட்டடத்துக்கு சிறிய அளவில் பொருட்சேதம் ஏற்பட்டதாக சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. இதேவேளை ஈரான் மீது கடந்த சனிக்கிழமை அமெரிக்காவும் இஸ்ரேலும் குண்டுவீச்சு தாக்குதலை தொடங்கியதை அடுத்து குறைந்தது 6 அமெரிக்க ராணுவத்தினர் கொல்லப்பட்டதாக அந்த நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் தொடர்ந்து சமையல் எரிவாயுவுக்கான தட்டுப்பாடு நீடித்து வரும் நிலையில் நேற்று தினம் ஒரு தொகை லாஃப் எரிவாயு சிலிண்டர்கள் சாவகச்சேரியில் உள்ள யாழ் மாவட்ட முகவர நிலையத்தில் நேரடியாக விநியோகிக்கப்பட்ட நிலையில் மக்கள் வரிசையில் முண்டியடித்ததை பெற்றுக் கொண்டனர். இந்நிலையில் ஈரான் எடுத்துள்ள அதிரடி முடிவுகளால் இயற்கை எரிவாயுவின் விலை சர்வதேச சந்தையில் செங்குத்தாக உயரத் தொடங்கியுள்ளது. உலக இயற்கை எரிவாயு விநியோகத்தில் 5 1 பங்கை கொண்டுள்ள கட்டார் தன்னுடைய ஏற்றுமதிக்கு இந்த ஹார்முஸ் நீரிணையை பெரிதும் பயன்படுத்தி வருகிறது. கட்டாரின் முக்கிய வாடிக்கையாளர்கள் ஆசியாவில் இருந்தபோதும் இந்த விநியோக தடையால் உலகெங்கும் உள்ள நாடுகள் எரிவாயுவை பெற்றுக்கொள்ள போட்டியிடும் நிலை உருவாகியுள்ளது. இது சந்தைகள் தேவையற்ற தட்டுப்பாட்டை உருவாக்கி விலையை பல மடங்கு உயர்த்தியுள்ளது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இஸ்ரேலில் உள்ள சில முக்கிய எரிவாயு உற்பத்தி நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இது ஏற்கனவே நிலவும் விநியோக சங்கிலி நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. அரநாயக்க வைத்தியசாலையில் பணியாற்றிய ஒரு பிள்ளையின் தாயான தாதியொருவரை கத்தியால் குத்தி கொலை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவரின் காதலனை எதிர்வரும் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மாவட்ட நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. அரநாயக்க நிக்கப்பட்டிய பகுதியைச் சேர்ந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் பணியாற்றும் 33 வயதான நபரை இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இந்த சம்பவத்தில் அரநாயக்க வைத்தியசாலையில் பணிபுரிந்த 35 வயதான ருவினி மதுஷியான தாதியர் உயிரிழந்தார். மேலும் உயிரிழந்த பெண் தன்னுடைய கணவரை பிரிந்து 7 வயதுடைய மகனுடன் தீப்பிட்டிய பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்தார். இதன்போது சந்தேக நபருடன் அவர் தகாத உறவை பேணி வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் படுகாயமடைந்த பெண்ணை அக்கம் பக்கத்தினர் மீட்டு அரநாயக்க வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக வைத்தியசாலை வட்டாரம் தெரிவித்தது. சம்பவம் தொடர்பில் அரநாயக்க போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கையால் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியுடன் சந்தேக நபர் அன்று இரவே கைது செய்யப்பட்டார். உயிரிழந்த தாதியின் சடலத்தை கேகாலை பொது வைத்தியசாலையின் விசேட சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைத்து உடற்கூறு பரிசோதனை அறிக்கையை நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறும் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். டிக்கோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலையின் முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. டிக்கோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்ட இளம்பெண்ணின் சடலத்துக்கு அங்கு பணிபுரியும் சிற்றூழியர்கள் மூவரால் பாலியல் ரீதியான இழுக்கு ஏற்படுத்தப்பட்டதாக தெரிவித்தே இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி ஹட்டன் ஏவோர்ட்ஸ்லி தோட்ட பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய யுவதியொருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்தார். இந்நிலையில் மரண விசாரணை மற்றும் பிரேத பரிசோதனைக்காக அவரின் சடலம் அன்று டிக்கோயா கிழங்கன் வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டது. இதன்போது இந்த பிரேத அறையில் பணியாற்றும் 3 சிற்றூழியர்கள் சடலத்துக்கு பாலியல் ரீதியான இழுக்கு ஏற்படுத்தியதாக தெரிவித்து உயிரிழந்த பெண்ணின் உறவினர்களும் பொதுமக்களும் வைத்தியசாலைக்கு முன்பு திரண்டனர். வைத்தியசாலை நிர்வாகமே உண்மையை வெளிக்கொண்டு வா, குற்றவாளியை கைது செய் போன்ற வாசகம் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட மருத்துவ குழுவினர் வருகை தந்து நிலைமையை ஆராய்ந்தனர். மேலும் அந்த வைத்திய அதிகாரி பஷ்லி குறித்த சடலம் 25ஆம் தேதி வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்டது. சடலம் வைக்கப்பட்ட நிலை குறித்து எமக்கு முறைப்பாடு கிடைத்தது. இதையடுத்து பிரேத அறையில் பொருத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகளை பார்த்தோம். அதில் 3 சிற்றூழியர்கள் அனாவசியமான முறையில் பிரேத அறைக்குள் சென்று வந்த காட்சிகள் பதிவாகின. இது தொடர்பாக நாம் உள்வாரியான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம் என்றும் தெரிவித்தார். சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் 3 சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று
ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் வலியுறுத்தியுள்ளதாகவும் காவல்துறையில் இது தொடர்பாக முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.